Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தமிழக வரலாற்றில் மிக முக்கிய புள்ளிகளுடைய கொலை வழக்கு அப்படின்னு சொன்னால் தற்போது இருக்கிற திருச்சியினுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு அரசியல் அதிகார மையத்துடைய ஓன் பிரதர் ராமஜெயம். ராமஜெயம் கொலை வழக்கு அப்படின்னு சாதாரணமாக ராமஜெயம் கொலை வழக்கு அப்படி இல்லை. ரெகுலராக துப்பாக்கியோடு நடைபயணம் என்பது வழக்கம். ஆனால் அன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக துப்பாக்கி இல்லாமல் சாதாரண உடையில் அவர் போயிருக்கிறார். யாராவது அவர் அழைத்தார்களா? ஏன் யூஸ்ஃபுல்லாக நடைப்பயிற்சி ட்ரெஸ் போடாமல் சாதாரண ஒரு லுங்கியோடும் அல்லது ஒரு டிஷர்ட்டோடு அவர் வெளியில் போனார். துப்பாக்கி எடுக்காமல் ஏன் போனார்? கொலை செய்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பாடி எல்லாருக்குமே தெரியணும். இந்த பாடி அவங்க ரெக்கவரி பண்ணிட்டு கொண்டு போயிடணுங்கிறதுக்காக ரோட்டு ஓரத்தில் இருக்கிற நாண முதல்ல வச்சிருந்தாங்க. கம்பிகளால் கட்டப்பட்டு ஆணுறுப்பு வெட்டப்பட்டு அது அவருடைய வாயில் வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டிலே ஒரு கொலை வழக்குக்காக 20,000 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அது ராமஜெயமுடைய கொலை வழக்கு தான். ஆனா இப்போ டிஐஜி வருண்குமார் சார் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிட்டுமே அவரை நேர பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயிருக்காரு சார். அங்க ஒரு கைதியை 3 மணி நேரம் விசாரிச்சிருக்காரு. வருண்குமார் ஐபிஎஸ் இவங்களெல்லாம் தொடாத சாட்சிகள் யாரு? இந்த கூலிப்படைகளுக்குள்ள பல்வேறு கூலிப்படைகளை இன்ட்ராக்ட் பண்றவங்க யாரு அப்படின்றதுதான். சுடலை முத்து அப்படிங்கிறவரு அவர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருக்காரு. சுடலை கண்ணுகிட்ட ஒரு லீடு கிடைக்கும். முட்டரவி ராமஜெயத்துக்கு அவருடைய பிசினஸ்க்கு இடைஞ்சலா இருக்கிறாருங்கிறதுனால முட்டரவியை என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அதனால முட்டரவியை அடக்கம் பண்ணுகிற போது சுடுகாட்டிலே சபதம் செய்ததுல மனசில் குணாவும் அவருடைய கூட்டாளிகளும் சபதம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு 4 பேர் 5 பேரை சொன்னாங்க. விசாரணையில் திருச்சியில் நடக்கிற அந்த காவேரி தியேட்டர் கிட்ட அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த தாஜுங்கிற திருமண மண்டபமும் காவேரி திரையரங்கம் இரண்டுக்குமே ஓனராக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா சசிகலாவுடைய உறவினர். வியாபார போட்டியா, பெண் தோழிகளால் ஏற்பட்ட போட்டியா அல்லது அரசியல் போட்டியா அப்படின்னு அந்த காரணங்களை ஒன்னொன்னா எலிசிட் பண்ணிட்டே வருகிற பொழுது இதுல அரசியல் காரணங்கள் அப்படிங்கிற புள்ளியை எட்டியிருக்காரு. அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காரணங்கள் அப்படிங்கிற புள்ளியை கிட்டத்தட்ட வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எட்டியிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சர் கே நேருடைய தம்பி ராமஜெயம் அவருடைய கேஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸை டிஐஜி வருண்குமார் அவர்கள் தான் விசாரிக்கிறாரு. இந்த கேஸில் நிறைய அப்டேட் இருக்குது. சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழக வரலாற்றில் மிக முக்கிய புள்ளிகளுடைய கொலை வழக்கு அப்படிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 5-6 வழக்குகள் நிலுவையில் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அதில் முக்கியமான வழக்கு அப்படின்னு சொன்னால் தற்போது இருக்கிற திருச்சியினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிற அது அமைச்சர் நேரு முதல்வருடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான அரசியல் அதிகாரத்தில் முக்கிய புள்ளியாக தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியினுடைய ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகார மையத்துடைய ஓன் பிரதர் அவர் மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு, உள்ளாட்சித்துறை அமைச்சர். அனைவருக்கும் தெரியும். நேருக்கு மொத்தம் 3 தம்பிகள் 2 சகோதரிகள், மொத்தம் 7 பேர் அவங்க கூட பிறந்தவங்க. அதில் நேரு மூத்தவர், ராமஜெயம் 2வது, 3வது ரவிச்சந்திரன், 4வது மணிவண்ணன்கிறது 4வது பெயர். 2 தங்கை ஒரு அக்கா, 2 தங்கை அக்கா, மொத்தம் 7 பேர் கூட பிறந்தவர்கள். இதில் ராமஜெயம் இப்போ இவர் ரவிச்சந்திரன் அவர் ஆரம்பத்திலேருந்தே இந்த ரியல் எஸ்டேட் மற்றும் ஃபினான்ஸ் இந்த இதிலே இருந்துட்டார். ராமஜெயம் ஒரு பன்முக வித்தகர் அப்படி சொல்கிற அளவுக்கு வந்தார். அரசியல் பலம் நேரு கூடவே ட்ராவல் பண்ணி நேருக்கு தெரிந்த அல்லது தெரியாத அரசியல்வாதிகளையும் அவருக்கு தெரியும். அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் பலம் வாய்ந்தவர். இந்தோனேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரியை இறக்குமதி செய்து விற்பனை செய்தவர். வெளிநாட்டு கார்களை ஃபேன்சி கார்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி எடுத்து அதை பல்வேறு விவிஐபிக்கு மட்டும் விற்பனை செய்ய அது ஒரு ஹாபி மாதிரி. அப்புறம் தில்லை நகரில் யாராவது ஒரு முக்கியமான இடத்தை விற்பனை செய்யணும் அப்படின்னா அது ராமஜெயத்துக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு லால்குடியிலேருந்து திருச்சியிலேருந்து லால்குடியில் தொடங்கி தில்லை நகர் வரைக்கும் திருச்சி நகரத்துக்குள்ளே எந்த பெரிய சொத்து விற்பனையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அவருடைய நாலேஜுக்கு போகும், அவருடைய அனுமதி பெற்று தான் விற்பனை செய்யும். இந்த அளவுக்கு பன்முக ஆற்றல் கொண்ட ராமஜெயம். அதான் ராமஜெயம் கொலை வழக்கு அப்படின்னோடனே சாதாரணமாக ராமஜெயம் கொலை வழக்கு அப்படி இல்லை.
அப்பேற்பட்ட ராமஜெயம் கொலை வழக்கு அது வந்து 29/3/2012 கிட்டத்தட்ட 4:30 6 மணிக்குள்ளே விடிய காலையில் 4:30 6 நடக்குது. இது வந்து திருச்சி தில்லைநகர் இருக்கிற அவருடைய வீட்டிலிருந்து அவர் ரெகுலராக வந்து துப்பாக்கியோடு நடைப்பயணம் என்பது வழக்கம். ஆனால் அன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக துப்பாக்கி இல்லாமல் சாதாரண உடையில் வந்து அவர் போயிருக்கிறார். ஏன் வந்து அவர் வந்து அப்படி வந்து அவர் புறப்பட்ட தேதியிலேருந்து ஆரம்பித்தோம்னா 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே அவர் வெளியில் போகிற பொழுது யாராவது அவரை அழைத்தார்களா? ஏன் வந்து யூஸ்ஃபுல்லாக நடைப்பயிற்சி ட்ரெஸ் போடாமல் சாதாரண ஒரு லுங்கியோடும் அல்லது ஒரு டிஷர்ட்டோடு அவர் வெளியில் போனார்? துப்பாக்கி எடுக்காமல் ஏன் போனார்? போன்ற கேள்விகள்லாம் வந்து அவரை பொறுத்த வரைக்குமே அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகளாக இருந்ததுனால, இல்லை அவர் வந்து யாருமே வந்து எதிர்த்துலாம் கேள்வி கேட்க முடியாது. இந்த வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அவர் போயிட்டு வந்தால் தான். அவர் அப்படி வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வரேன், இந்த வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போனால் ஏன் போகிறேன் எங்கே போகிறேன்லாம் கேட்க மாட்டாங்க. டைமில் வேணால் போவார், எந்த வேணால் எப்போ வேணால் போவார், யாரை வேணால் சந்திப்பார், திருப்பி வந்துடுவார். அவரை மீறி திருச்சிக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இல்லை. அப்படிங்கிறனால அந்த குடும்பத்துக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற வகையில் வந்து ராமஜெயத்துடைய உடல் வந்து திருச்சியிலிருந்து கல்லணை போகிற வழியில் திருச்சியில் காவேரி ஆற்றில் தண்ணீர் நிரம்பி விட்டால் அது வந்து வழிந்து போய் கொள்ளிடத்தில் சேர்வதற்கான ஒரு ஆத்துவாரி இருக்குது. அந்த ஆத்துவாரியில் இருக்கிற நாணல் புல் அருகில் வந்து அந்த இடத்துல நம்ம சம்பவ இடத்துல போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த கொலை செய்த விதம் தெரியாது, ஆனால் இந்த பாடி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு செஞ்சேன். இந்த கொலையில் இருக்கிற முக்கிய விசேஷம் என்னென்னா, இந்த கொலை செய்தது யாருக்குமே தெரியாது, ஆனால் இந்த பாடி எல்லாருக்குமே தெரியணும். இந்த பாடியை அவங்க ரெக்கவரி பண்ணிவிட்டு கொண்டு போயணுங்கிறதுக்காக ரோட்டு ஓரத்தில் இருக்கிற நாண புதல்லையும் வச்சுருந்தாங்க. அப்போ அவருடைய உடல் வந்து 2 அதாவது இரும்பு கம்பிகளால் வந்து கட்டப்பட்டு அவருடைய ஆணுறுப்பு வெட்டப்பட்டு அது வந்து அவருடைய வாயில் வைக்கப்பட்டிருந்தது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு கடுமையாக தாக்கி கொலை செய்ய வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம் இருந்திருக்கிறது. அவ்வளோ கொடூரமாக தாக்கி இவர் கொலை செய்து ஆக வேண்டும். அதை வந்து அவரை அவமானப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அவமானப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த ஆணுறுப்பை அறுத்து அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள அவர் வந்து சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸு சைடில் ஸ்க்ரீனாக போட்டுக்கிற வளைவாக போட்டுக்கிற ஒரு ஸ்க்ரீன் துணியை வந்து தொண்டைக்கில் வச்சு வலுக்கட்டாயமாக வந்து இறைப்பை வரை வந்து உள்ளே துணிக்கப்பட்டு அதன் மேலே தான் இது வைக்கப்பட்டது. ஸோ இது 2 எவிடன்ஸு. ஒன்று வந்து இது வந்து மோடஸ் ஆப்ரண்டி அப்படின்னு பண்ணிங்கன்னா இரும்பு கைகளால் வந்து இரும்பு கம்பிகளால் வந்து கயிறு கட்டுறது. இன்னொன்று ஆணுறுப்பை அறுத்து வைக்கிறது. இன்னொன்று வந்து தொண்டையில் சத்தமே வராமல் துணியை வந்து உள்ளே வச்சு துடிச்சிடுறது. அப்போ 4 அல்லது 6 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதை பண்ணியிருக்கணும். ஒரு வாகனத்தில் வந்து கொலை செய்து இன்னொரு வாகனத்தில் ஏற்றி அந்த வாகனத்தில் கொண்டு வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடச்சிருச்சு. சரி, இப்படி ஒரு ஆம்புலன்ஸு எந்த ஆம்புலன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்? குற்றப்பின்னணி உள்ள ஒரு ஆம்புலன்ஸு வச்சு ஓட்டக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு, அவருடைய ஆம்புலன்ஸ் தான் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு தேடி போனால் அந்த ஆம்புலன்ஸுடைய ஓனர் வந்து இறந்து போயிட்டார். அப்போ போலீஸ் ஒரு லீடு எடுக்குது. பல்வேறு லீடு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் தான் பாடி வந்து ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் கிடச்சதுனால அங்கே ஸ்ரீரங்கம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த வழக்கு வந்து அங்கேயே வந்து திருச்சியில் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் டீமு விசாரணையை நெருங்க முடியல அப்படிங்கிறதுக்கப்புறம் அது வந்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட போது அவங்க வந்து ஜெயக்குமார், டெப்டி கமிஷனர் ஜெயக்குமார் வந்து பல்வேறு வழக்குகளை வந்து திறமையான முறையில் கண்டுபிடிக்கக்கூடியவர். அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கொடுத்தாங்க. அவர் வந்து 13 குற்றவாளிகளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி 13 பேரையும் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணாங்க. அந்த ஏரியாவில் திருச்சி ஏரியாவுக்குள்ளே ஆப்ரேட் பண்ண பிரபலமாக இருக்கக்கூடிய 13 கொலை குற்றவாளிகள் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து
அதில் 5 பேரை செலக்ட் பண்ணி உண்மை கண்டறியும் சோதனை வரைக்கும் கொண்டு போனார். கிட்டத்தட்ட வந்து ஜெயக்குமார் வந்து இதில் வெற்றி கண்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் நிலைத்திருந்தார்கள். ஆனால் ஜெயக்குமாருக்கு வந்து அந்த உண்மை கண்டறியும் சோதனையில் கூட வந்து இவர்களை எட்ட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது ஜெயக்குமார் விசாரணை வந்து சுணக்கம் அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க உணர்கிறார்கள். அதன் பிறகு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு அனுப்பணுங்கிறாங்க. சிபிஐலையும் கிடப்பில் போட்டுவிட்டதுனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, எனவே வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு போடும்போது திருச்சி டிஐஜியும் தஞ்சாவூர் எஸ்பியும் போட்டு வருண்குமார் தலைமையில் ஏற்கனவே வந்து திருச்சியில் விசாரணை எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு சிபிசிஐடிக்கு இது மாற்றப்பட்ட போது இப்போ வருண்குமார் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறார். ஸோ சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட போது அந்த ஸ்பெஷல் டீம் வந்து வருண்குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அன்பு அவர்கள் வந்து ஐஜி இருக்கார். அது வந்து அன்பும் வந்து ஒரு விசாரணை அப்படிங்கிறதா அது முடிவை எட்டாமல் வந்து விடுவதில்லை அப்படிங்கிறதுல அன்பு அவர்களும் வந்து அன்பு ஐபிஎஸ் அவர்களும் வந்து திறமையான அதிகாரி. ஸோ அன்பு ஐபிஎஸ் அவர்களுடைய மேற்பார்வையில் நடக்கிற இந்த விசாரணை இந்த ஹைகோர்ட்டுகளையும் வந்து அப்பப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விசாரணை. அந்த விசாரணை வந்து இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் வந்து எந்த வழக்கு எடுத்தாலும் வந்து தோல்வியே கண்டிராத அளவிற்கு அவருடைய குற்ற விசாரணை வழக்குகளுடைய வரலாறு தொடர்ந்து வருகிறது. அவ்வளோ திறமையான அவ்வளோ ஒரு திறமையான இளம் ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் வந்து விளங்கி வருகிறார் அப்படிங்கிறது தெரியும். இல்லை சார், இந்த கேஸில் எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போது ஒரு 13 ரவுடிகளை வந்து உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் பண்ணாங்க. ஒரு 20,000 பேரை விசாரிச்சிருக்காங்க சார். 20,000 பேர் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கொலை வழக்குக்காக 20,000 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னால் அது ராமஜெயமுடைய கொலை வழக்கு தான். ஆனால் இப்போ டிஐஜி வருண்குமார் சார் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிட்டுமே அவர் நேராக பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயிருக்காரு சார். அங்கே ஒரு கைதியை வந்து 3 மணி நேரம் விசாரிச்சிருக்காரு. அதாவது அங்கேருந்து நேராக புயலுக்கு வந்திருக்காரு. அங்கே ஒரு கைதியை விசாரிக்கிறாரு. அவருக்கு எந்த மாதிரி லீடு கிடச்சிருக்கும் சார்? அவருக்கு என்ன மாதிரி லீடு கிடச்சிது அப்படின்னா சிபிசிஐடி விசாரித்தது மற்றும் வந்து சிபிசிஐடி ஸ்பெஷல் டீமில் வந்து யாரெல்லாம் இதிலெல்லாம் புலன் கிடைக்கலன்னா இதுக்கு மேலே ஒரு டீம் இருக்குது தமிழ்நாட்டிலே வந்து மிக ரகசியமாக ஆஜர்படுத்து. அங்கே தான் இப்போ தான் நீங்கள் அந்த டாப்பிக்கே தொடர்றீங்க. இதைத்தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து நவீன் கொலை வழக்கு, நவீனுடைய கொலை வழக்கு, இதில் தான் வந்து ஆஜர்படுத்தப்படுகின்ற குற்றவாளிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொலை பண்ணுவாங்க ஒருத்தர் ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளியை வந்து பிரபலமானதே வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் தான். அது நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கொலை செய்வது ஒரு கூட்டமும் அதாவது கொலை செய்வதற்கு ஒரு கூட்டமும் அங்கே ஆஜர்படுத்துவதற்கு இன்னொரு கூட்டமும் இவர்களை இயக்குவதற்கு ஒரு தலைமைச் செயலகமும் சேர்ந்து தான் வந்து ஒரு திட்டத்தை 3 டீம் சேர்ந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட அரை வெளிச்சத்துக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒழிய இன்னும் முழு வெளிச்சம். அதே மாதிரி தான் இந்த வழக்கில் என்ன செய்கிறாருன்னா வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இவங்களெல்லாம் தொடாத சாட்சிகள் யார், இந்த கூலிப்படைகளுக்குள்ள பல்வேறு கூலிப்படைகளில் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்றது தான். சுடலை முத்து அப்படிங்கிறவர் அவர் வந்து பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருக்கார். சுடலை முத்துவை நேரடியாக போய் பார்த்து இவருடைய டீம் வந்து கிட்டத்தட்ட 3 to 6 மணி நேரம் விசாரணை செய்கிற பொழுது சுடலை கணக்கிட்ட ஒரு லீடு கிடைக்குது. அந்த லீடு என்ன கிடைக்குது அப்படின்னா திருச்சியை சேர்ந்த முட்டை ரவி அப்படிங்கிற இவங்க குரூப்பை சேர்ந்த இவங்க மடச்சநல்லூர் குணா மற்றும் பல்வேறு தலைமறைவாக இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் கூலிப்படைகளுக்கு உறுதுணையாக இருக்கிற நபர்களுக்கு ஒருத்தர் தான் வந்து முட்டை ரவியை வந்து முட்டை ரவி வந்து ராமஜெயத்துக்கு வந்து அவருடைய பிஸ்னஸ்க்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறாருங்கிறதுனால ராமஜெயம் அரசியல் கார்பரேஷன் காரணமாக போலீஸ்கிட்ட சொல்லி முட்டை ரவியை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அதனால் முட்டை ரவியை அடக்கம் பண்ணுகிற போது அந்த சுடுகாட்டிலே வந்து சபதம் செய்ததில் வந்து மனசில் குணாவும் அவருடைய கூட்டாளிகளும் வந்து சபதம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு 4 பேர் 5 பேரை சொன்னார். ஸோ அந்த 4 பேரில் ஒருவரே தான் வந்து அந்த திருச்சி அங்கேருந்து பாளையங்கோட்டிலேருந்து சென்னைக்கு வந்து அவரையும் எடுத்து விசாரணை செஞ்சாங்க. அவங்க கொடுத்த லிஸ்ட்டை வந்து ஒன்றா அனலைஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் ஒரு 4 பேருடைய அல்லது 6 பேருடைய செல்ஃபோன் வந்து அந்த சம்பவம் நடந்த
9/3/2012 முதல்ல 28 தேதி ஒன்றும் 25, 26லையும் இந்த கூலிப்படையுடைய டீமுடைய அப்படியே அவங்க அத்தனை பேர் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல குழுமி இருந்தார்கள் அப்படின்னு போட்டால் எந்த இடத்துல குழுமி இருந்தார்கள் அப்படின்னா அது வந்து திருச்சி காவேரி பாலக்கரை பக்கத்தில் இருக்கிற காவேரி சினிமா தேட்டர். அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே தான் இந்த பிளான் நடந்தது. ஏன்னா இவங்க அது சுடலை முத்து மற்றும் குணா, ஆமாம், சுடலை முத்து மற்றும் மனசில் குணா ஆகியோர் கொடுத்த லீடில் யாரெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அத்தனை பேருடைய டவர் லொக்கேஷனையும் வந்து போட்டு 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 பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நாளாச்சு. போட்டு பார்த்ததில் இப்போ வந்து ஒரு இலக்கை எட்டிய நாள் தான் இன்றைய நாள். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. இன்றைக்கி அந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசுகிறோம். இது வந்து அடுத்த கட்ட உயர்வுக்கு வந்தது. இப்போ வந்து இந்த விசாரணையில் திருச்சியில் நடக்கிற அந்த காவேரி தேட்டர்கிட்ட அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த இரவு முழுவதுமே அங்கேருந்து தான் வந்து அவங்க மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இது 5 பேருமே வந்து திருச்சியிலேருந்து கரூர் போகிற தாஜ் அப்படிங்கிற திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் அங்கேயும் வந்து அந்த திருமண மண்டபத்துக்கு உள்ளே இவங்களுடைய லொக்கேஷன் காப்பிடுது. இந்த தாஜுங்கிற திருமண மண்டபமும் காவேரி திரையரங்கம் இரண்டுக்குமே வந்து ஓனராக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து சிலர் வந்து அப்போது இருந்த சசிகலாவுடைய உறவினர்கள், அதிமுகவை சேர்ந்த சசிகலாவுடைய உறவினருக்கு சொந்தமான திரையரங்கும் அந்த திருமண மண்டபம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அவர்கள் வந்து அந்த தேட்டர் உரிமையாளராக இருந்தாரா இல்லை அது லீஸ்க்கு எடுத்து நடத்தினாரா, இந்த தேட்டரையும் இந்த கல்யாண மண்டபத்தையும் அப்போ வந்து நடத்தி கொண்டு வந்தவர்கள் யார் இது வந்து நடந்தது வந்து 13 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுனால அன்றைய தினம் வந்து இன்சார்ஜாக இருந்தவங்க யார், இவங்கெல்லாம் வந்து தேட்டருக்குள்ளேயே உட்காந்து பிளான் பண்ணாங்களா அல்லது கல்யாண மண்டபத்துக்குள்ளே உட்காந்து பிளான் பண்ணாங்களா, எத்தனை முறை இந்த கூட்டம் நடந்துச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. ஆமாம், கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த கூட்டம் நடந்துச்சு, இதில் கலந்து கொண்டவர் இப்போ 5 பேருடைய செல்ஃபோனு டேலி ஆகி ஒரு செல்ஃபோன் இல்லை, ஒரு செல்ஃபோனு 2 தடவை வந்திருக்குது. அதுக்கப்புறம் 5 பேருடைய செல்ஃபோன் வந்து கிளஸ்டர்னு பேர், அதுக்கு பேர். அந்த கிளஸ்டர் செல்ஃபோனு வந்து இந்த 5 பேருடைய செல்ஃபோனும் வந்து சம்பவ இடத்துக்கு முதல் நாள் இரவு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து குழுமி இருக்கிறார்கள், அங்கேருந்து தான் நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்குது. ரைட்டு. இதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து வியாபார போட்டியா, பெண் தோழிகளால் ஏற்பட்ட போட்டியா அல்லது அரசியல் போட்டியா அப்படின்னு அந்த காரணங்களை ஒன்றொன்னா வந்து எலிசிட் பண்ணிகிட்டே வருகிற பொழுது இதில் வந்து அரசியல் காரணங்கள் அப்படிங்கிற புள்ளியை எட்டியிருக்காரு. அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காரணங்கள் அப்படிங்கிற புள்ளியை வந்து கிட்டத்தட்ட வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எட்டியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து சில காவேரி தியேட்டர், தாஜ் ஹோட்டல், மன்னார்குடி அவர்களுக்கு வேண்டியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் அரசியல் காரணம் அப்படிங்கிற 4வது காரணத்தையும் அவர் வந்து கொண்டு எட்டி பிடிச்சிருக்கிறாருன்னு தெரிய வருது. ஊடகம் வந்து பூடகமாய் சொன்ன போதிலும் ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட இது ரூட் எப்படி போயிருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக சார். காலையில் வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு கேட்குறீங்க, உங்களுக்குமே இது தெரியும். அதனால் ஒரு 13 வருஷமா இந்த கேஸை வந்து நிறைய அதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்க சார். இந்த ஒரு ஆங்கிளில் வந்து விசாரிக்கலையோ, ஏன்னா அவர்கிட்ட இந்த கேஸ் வந்ததுமே கரெக்டாக இந்த 2 குற்றவாளிகளை போயிட்டு சந்திக்கிறாரு, அவங்க கிட்ட இருந்து லீட் எடுக்கிறாரு, காவேரி தியேட்டரில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா சார்? அதாவது தம்பி 2 விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து திருக்குறளில் நம்ம முப்பாட்டனை சொல்லி வச்சார். ஒட்டி தந்த பொருளையும் மற்றோர் ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல். அப்படி எப்பொருள் யார் வாய்க்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று. யார்கிட்டேருந்து செய்தி கேட்டாலும் அந்த செய்தியுடைய உட்பொருள் கருப்பொருளை கண்டுபிடிப்பதுன்னு ஒன்று இருக்குது. இது 2க்கும் அப்புறம் இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ இந்த ஆஃபீஸரு இதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு எப்படி வந்து இந்த பக்கம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் வந்து அருண் அவர்களை அமர வைத்தாரோ அது மாதிரி இந்த பக்கம் வருண் அவர்களை அமர வைத்தார். ஸோ 2 பேருமே ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இதில் தெரிய வருது. ஆனால் கிட்டத்தட்ட 3 மாத காலம்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அதிகாரம் இருக்க போகிறது.
இந்த 3 மாதத்துக்குள் வந்து அவர் இலக்கை எட்டிவிட வேண்டும் என்றால் வருண்குமார் அவர்களுக்கு ஸ்பெஷல் டீமில் எத்தனை டீம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ இந்த சந்தேகத்துக்குள்ளான நபர்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து தாஜ் திருமண மண்டபத்துலேயும் வந்து காவேரி தேட்டரத்துலேயும் அப்போ வேலை செஞ்சாங்களோ அவங்க யாரெல்லாம் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்குது. எப்போவுமே வந்து சம்பவம் நடந்த இடம் தகவல்களின் சுரங்கம். நான் வந்து இதில் வெற்றியாளர், ஒரு தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, நான் வந்து சென்னையிலே சிறந்த விசாரணை அதிகாரி என்று தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தங்கப்பதக்கம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, எந்த சம்பவமாக இருந்தாலும் அந்த சம்பவத்தில் இந்த காரணத்தில் தான் நடந்தது அப்படிங்கிறத வந்து ரிசல்ட் ஓரியன்டாக கண்டுபிடிக்கிறதுல தனித்திறமை என்னென்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீயே அதுவாக மாறணும். அதாவது கண்ணுறக்கம் பாரார் பசி தூங்கார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னா, அந்த கருமமே கண்ணாயினார் யாரோ இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தனக்குள்ளே வந்து அதை இணைத்து கொள்கிற யாரோ அவர் வந்து அந்த வெற்றி இலக்கை அடைந்தே தீர்வார், அடைய முடியும் அப்படின்னு நான் காவல்துறையில் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து வருண்குமார் அவர்களும் கற்றுருக்கிறார். அதனால் கிட்டத்தட்ட அவரால் வந்து எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் இந்த அரசியல் சூழ்நிலைகளும் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, வருண்குமார் இந்த விசாரணையை தொடர வேண்டும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்களா? இவ்வளோ தூரம் லீடு எடுத்து வந்துட்டாரு, அவர் கேஸை முடிக்க போறாருன்னா, வருண்குமார் இந்த விசாரணையை தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அரசியல் காரணங்களை வைத்து வருண்குமார் இதை விசாரிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களா? இல்லைங்க, இந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களா, எட்ட வேண்டாம் என்று நினைக்கிறார்களா, இல்லை எட்ட முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. கண்டிப்பாக சார். ஏன்னா காவல்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கேஸை அவர் முடிச்சிருவார் இந்த கேஸை கண்டிப்பாக. அப்போ அரசியல் காரணங்களுக்காகத்தான் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் வந்து அந்த காரணமானது மிகப்பெரிய காரியமாய் அமைந்துவிடும். கண்டிப்பாக. அதனால் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருமே இது அரசியல் காரணமா அப்படின்னா அவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. யார் அந்த அவங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த ஹீரோ போஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ். வருண்குமார் அவர்கள் எடுத்துக்கொண்ட இப்பேற்பட்ட ஒரு முயற்சியில் அவருக்கு வந்து அவருடைய நியாயமான விசாரணைக்கும் இல்லைங்க அவருடைய கடின உழைப்புக்கும் வந்து தகுந்த ரிசல்ட்டை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ப்ரொவைடர் அவர் இதில் தொடர எல்லா வசதிகளும் கொடுத்து அனுமதிக்கப்படுவாரானால் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.